ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு இந்த கைரேகை பயன்படும். அது மூலமா அவங்க ஆயுளை உறுதிப்படுத்திக்கலாம். எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகத்தையும் இதையும் கம்பேர் பண்ணியும் சொல்லலாம். பொதுவா ஜோதிடம் தான் ராஜகலைன்றது, அல்லது மற்ற கலைகள் எல்லாம் அதை வச்சுதான் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம யதார்த்தத்துல பார்க்க முடியுது. வாஸ்து எடுத்தாலும் அதை வச்சுதான், கைரேகை எடுத்தாலும் ஜாதகத்தை வச்சுதான், அதே மாதிரி ஆகம விதிகள் எடுத்துக்கிட்டாலும் ஜாதகத்தை வச்சுதான். இப்படி எல்லா விஷயமுமே ஜாதகத்தை வைத்துத்தான் மேற்கொள்ளப்படுது. அதனால ஜோதிடம் தான் ராஜசாஸ்திரம். அதே போலதான் எல்லா கலைகள்லையும் வரும். அப்போ இந்த கைரேகை அப்படின்றது இருக்கக்கூடிய ரேகைகளை வச்சு சொல்லக்கூடியது. உங்க உள்ளங்கையில தான் உங்க வாழ்க்கையே இருக்கு அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். உங்க கையிலேயே உங்களோட வாழ்க்கை இருக்கு. உங்களுடைய லைஃபோட எல்லா நலன்கள், உங்களுக்கு எத்தனை குழந்தை, திருமணம் ஆகுமா, அதனால சில பேருக்கு பெண்களுக்கு கலக்கிற தோஷமா இருந்து கணவனுக்கு அடுத்து இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் இந்த கைரேகையை வச்சு தெளிவா பார்த்துடலாம். வீடு கட்டுவோமா, வாகனம் வாங்குவோமா, இப்படி எல்லா விஷயத்துமே கைரேகையை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா கைரேகையை வச்சு பார்த்துக்கலாம். ஜாதகம் இருந்தா கைரேகையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுல எல்லாமே வந்துடும். ஒருவேளை ஜாதகமே இல்லை அப்படின்னா கைரேகையை வச்சு சொல்லலாம். ஏன்னா கைரேகையும் ஒரு அனுமானம் தான், ஜோதிடமும் ஒரு அனுமானம் தான், எல்லாமே ஒரு அனுமானம் தான். எல்லாத்துலேயும் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. அதனால அனுபவம், அந்த கலைகள் இருக்கக்கூடிய அந்த நிலை, எந்த மாதிரியான அந்த கலையை அணுகிறோம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்தெல்லாம் தான் இது இருக்கு.